பாட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம் பாஸ்கர். வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சீசனுடைய 4வது எபிசோடா ஆமாங்கண்ணா. 4வது எபிசோடு நம்ம புத்தகங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு புத்தக திருவிழா மாதிரி தொடர்ந்து புத்தகங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஆஹ், போற இது போக வரைக்கும் பார்த்தா 2. இன்னொரு சீசனும் பேசணுன்ற மாதிரி தோணுது. மக்கள் இதுதான் ரொம்ப ஆர்வமா. நம்ம போட்ட எபிசோட்ல 2 எபிசோடு வந்து நிறைய மக்கள் ஃபீட்பேக்கும் கொடுத்தாங்க, நிறைய மக்கள் கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து நம்ம டெக்னாலஜி பத்தி பேசணும், ம், அந்த டெக்னாலஜிக்கல் டிஸ்ட்ரப்ஷன் பத்தி ஒரு சீசன் பேசணுமா, அது ரொம்ப விரும்பி கேட்டிருந்தாங்க. அதே போல இந்த புத்தகத்துக்கான சீசன்லேயே நிறைய பேர் விரும்பி கேட்கறாங்க, புத்தகங்களும் வாங்கி வாசிக்கிறாங்க நிறைய பேர். எனக்கு தெரிஞ்ச YVDே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் தி நேச்சரு கலசபாக்கம் டீம்ல இருந்து கூப்பிட்டு கேட்டாங்க வந்தனா சிவா புக்கு பத்தி பேசுங்க. ஏன்னா அது கலசபாக்கம் டீம் உருவானதுக்கு முக்கிய காரணம் வந்தனா சிவாவோட ஒரு புக்கு. அந்த பசுமை புரட்சியுடைய ஆபத்தை பத்தி ஒரு புக்கு எழுதியிருப்பாங்கல்ல, வயலன்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு மறுநாள் உருவானது தான் கலசபாக்க மரபு சேகரிப்பாளர். அதனால அவங்க அது சம்பந்தமாகவும் பேசியிருந்தாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விளக்கங்களும் அது பேசிட்டு வந்தாங்க. இப்போ லெனினோட வரும்பொழுது அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா பேசணும் இந்த புத்தகத்தை பத்தி. அதனால நல்ல டிஸ்கஷனும் தொடங்கி இருக்காது. பெரிய கூட்டத்தில் நடத்தணும், வேலை செய்யறவங்க கூட நடக்குது இல்லையா, அது ரொம்ப மகிழ்ச்சி. ம். இந்த வாரம் நம்ம 2 புத்தகங்கள் எடுக்கலாம்னு பேசியிருக்கோம். ஒண்ணு வந்து ஆமா, இந்த ஒண்ணு- கடந்த 2 வாரமா நம்ம 2 பேரும் சேர்ந்து படிச்ச புத்தகங்களை பத்தி பேசணும். ஒரே புத்தகம். இந்த வாரம் நீங்க ஒரு புத்தகம் படிச்சிருக்கீங்க, நான் ஒரு புத்தகம் படிச்சிருக்கிறேன். அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புத்தகத்தை பத்தி பேசுவோம். ம், நான் எதுக்காக அதை படிக்க ஆரம்பிச்சேன்னா, வந்தனா சிவா அதை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ம், அதே சமயத்துல இந்த புத்தகமும் வந்துச்சு. ம், சுனிதா நாராயண் சொல்லிட்டு, சுனிதா ம், வந்து இந்த டவுன் டு எர்த்ன்ற அந்த பத்திரிகை வருது, இந்தியாவுடைய ம், ஆஹ், இயற்கை சூழல் பத்தின முக்கியமான பத்திரிகை. ம், அந்த பத்திரிகையோட ஆசிரியரா இருக்கிறாங்க அவங்க. அந்த பத்திரிகையில 1990ல சேர்ந்து இப்போ தொடர்ந்து அவங்க இவர் அனில் அகர்வால்னு ஒருத்தர் தான் அதை துவங்கி வச்சாரு. ம், அவர் இறந்ததுக்கு அப்புறமா இவங்க ஆசிரியராகி ஒரு 15 வருஷத்துக்கு மேல இவங்க தான் நடத்திட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ம், அண்ட் அவங்களுடைய ஒட்டுமொத்த அனுபவத்தை சேர்த்து வச்சு நான் ம், இப்படி ஒரு புத்தகத்தை எழுதுவேன்னு நான் நினைக்கல, ம், ஆனா நான் வந்து எழுதுறேன் அப்படின்னு, த ரைஸ் ஆஃப் த நியோ லோக்கல்ஸ் அப்படின்னு. ம், நீங்க கலசபாகத்தை பத்தி சொன்னது எனக்கு அப்ரோப்ரியேட்டா பட்டது. ஏன்னா இந்த புத்தகம் படிக்கும்போது எனக்கு நிறைய கலசபாக்கத்தை பத்தி நினைவு தான் நிறைய வந்துச்சு. ம், அதாவது நியோ லோக்கல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, ஒரு சொல்ல. ம், நியோ லோக்கல்னா இவங்க என்ன சொல்றாங்க, அந்த குளோபலைசேஷன் வந்து என்னுடைய வாழ்நாள்ல நான் பார்த்த மிகப்பெரிய உலகத்துல நடந்த ஒரு பினாமினா. ம், உலகமயமாக்கல்ன்றது வந்து, அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி, பெரிய நாடுகள் வந்து சிறிய நாடுகள்ல இருந்து சுரண்ட ஆரம்பிக்கிறது, பணக்கார நாடுகள் வந்து தங்களுடைய அந்த கொலோனி ஆதிக்கத்தை வந்து இன்னொரு விதத்துல தக்க வச்சுக்கிறது அப்படின்ற ம், அந்த ஒரு இதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி, இந்த இவங்களுடைய அனுபவம், அதாவது அந்த 80களுடைய கடைசியில இருந்து ஆரம்பிச்சு அந்த 90, அதுக்கப்புறம் அந்த கடந்த ஒரு 20 25 வருஷம், சோ ஒரு 30 32 வருஷத்தைய வந்து நடந்த மாற்றங்கள், ம், எப்படி அந்த உலகமயமாக்கல் வந்து எப்படி ஆரம்பிச்சது. ஏன்னா அதுல 2 முக்கியமான நிகழ்வுகள் நம்ம வந்து எப்பயுமே சொல்லுவோம். ஒண்ணு வந்து அந்த பெர்லின் வால் வந்து உடைச்சது. ம், ஜெர்மனி ஒண்ணானது. ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனின்னு பிரிந்து இருந்த நாடுகள். வெஸ்ட் ஜெர்மனி ம், முழுக்க அமெரிக்காவுடனும், ஈஸ்ட் ஜெர்மனி முழுக்க ரஷ்யாவுடனும் இருந்து, ம், அதுதான் ஐரோப்பாவையே பிளவுபட்டு வச்சிருந்த ஒரு பெரிய விஷயம். ம், 80கள்ல அது வந்து அத முறியடிச்சு, அதுக்கப்புறம் வந்து USSR அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரஷ்ய அஹ், இதுவானது வந்து உடைஞ்சு போய் தனித்தனி நாடுகளாக ரஷ்யா வந்து மாறின ஒண்ணு. அதுக்கப்புறம் தான் 91ல நம்ம நாட்டிலையும் வந்து இந்த லிபரலைசேஷன் ஆரம்பிக்குது. நரசிம்மராவும் மன்மோகன் சிங்குமா சேர்ந்து எடுத்துட்டு வர்ற
ம், தாராளமயமாக்கல் அப்படின்றது அதனோடய சேர்ந்து உலகமயமாக்கல்ன்றது வருது. ம், அவங்க என்ன சொல்றாங்க, அது நடக்கும்போது வந்து இந்த காட் அக்ரிமெண்ட்டை பத்தி பேசுறது, இது வந்தனா சிவா புத்தகத்திலயும் அவங்க அதை பத்தி பேசியிருந்தாங்க. ம், ஆஹ் முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது 99 அந்த 2000 2099 அந்த வருஷம் தான் அந்த இந்த இது நடந்தது. சியாட்டில்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே ஒன்னா குழுமி இருந்து அந்த அக்ரிமெண்ட் எதிர்த்தாங்க. ம், அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு விவசாயிகளுக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு. ம், இந்தியாவுல கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் இதை பத்தின ஒரு புரிதல் வந்தது. ம், இது உலகமயமாக்கத்துடைய புரிதல் என்ன அப்படின்னு. ம், அதிலிருந்து துவங்கி இவங்க வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு உலக அளவிலேயே பார்க்கிறோம். ம், அங்கங்க இது மாதிரி சின்ன சின்னதாக அந்த உலகமயமாக்கலை எதிர்த்த ம், மூமெண்ட் எல்லாம் என்னோட காலத்துல என்னுடைய வாழ்க்கையில அது வந்து பெருசா வளரும் அப்படின்றது வந்து நான் வந்து எதிர்பார்க்கல. இவ்வளவு விரைவாக இவ்வளவு பெரிதாக வளர்ந்து அது இன்னைக்கு தேதிக்கு பார்க்கும்போது ஒரு ம், மிகப்பெரிய ஒரு விஷயமாக அது உருவெடுத்திருக்கிறது வந்து ம், சாதாரண விஷயம் அல்ல அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. ம், இந்த புத்தகத்தை எடுத்தோம்னா ரைஸ் ஆஃப் த நியூ லோக்கல்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஆஹ், அதாவது ரொம்ப இவங்க வந்து இது பண்ணல. இந்த புத்தகம் கொஞ்சம் ஒரு ரிஃப்ளெக்டிவ் ஸ்பேஸ்ல எழுதியிருக்காங்க. அதாவது ம், தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்த அப்படியே வந்து யோசிச்சு பேசின மாதிரி இருக்கு. ஒரு உரையாடல் போக்குல எழுதுனதுனால இதுக்கு அதிகமா வந்து அஹ், எதுல அந்த ஒரு இந்த ரிப்போர்ட்ல இருந்து கோட் பண்றதோ அல்லது இந்த புத்தகத்துல இருந்து கொடுக்கறதோ ரெஃபரன்ஸே கிடையாது. ஃபுட் நோட் இல்ல, ரெஃபரன்ஸ் இல்ல, பிப்ளியோகிராஃபி கொடுக்கல. ஒரு அதாவது ஒரு சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்ற அந்த நிறுவனம் வந்து சயின்டிபிக்கா தான் வந்து என்விரான்மெண்டல் விஷயங்களை பிரசன்ட் பண்ணுது. ம், அதனுடைய புத்தகம் அந்த இதுதான் டவுன் டு எர்த்ன்ற மேகசின். ம், அதனுடைய ஆசிரியரா இருக்கிறவங்க அந்த இதுலயே மேகசின்லயே நிறைய வந்து உலக அளவுல இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சயின்டிபிக் ரிப்போர்ட்டை மேற்கோள் காட்டி தான் வரும். ஆனா ம், இது அது மாதிரி எதுவும் மேற்கோள் காட்டி இப்ப வந்தனா சிவா புத்தகத்திலயும் அவங்க நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு சாப்டருக்கும் பண்ணியிருந்தாங்க. ம், இவங்க வந்து 11 சாப்டர் மாதிரி எழுதிட்டு இதுல வந்து எப்படி வந்து இந்த கிரேட்டா தம்பகோடைய இது எப்படி நடந்துச்சு, எப்படி வந்து ஆஹ், இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அரசியலை மையமா வச்சு எழுதியிருக்காங்க. ம், அதாவது ரெண்டு விஷயத்தை இவங்க மையமா வைக்கிறாங்க. எப்படி வந்து வந்தனா சிவாவுடைய புத்தகத்துல உணவு சார்ந்த அரசியலையும் ம், கிளைமேட் சேஞ்ச் சார்ந்த அரசியலையும் மையப்படுத்தினாங்களோ, ம், இவங்க வந்து ட்ரேட் நெகோசியேஷன் நடந்த விஷயங்களும் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணாக நடந்த அஹ், சின்ன சின்ன முயற்சிகள், லோக்கலைசேஷன் முயற்சிகள், அது ஒரு சிறு காலகட்டத்திலேயே பெரிதாக வளர்ந்து உலக அளவுல நிறைய இடத்துல இன்ஸ்பயர் பண்ணி நிறைய பேரை ம், எல்லாரும் அந்த லோக்கலைசேஷனை நோக்கி நகரக்கூடிய ஒரு அந்த ஒரு மூமெண்ட் வந்து வலுப்பெற்றதை வந்து ஆவணப்படுத்துற மாதிரி எழுதியிருக்காங்க. ஆனா அது எழுதின ஸ்டைல் வந்து இந்த புத்தகத்துல ஒரு அதாவது 30 வருஷமா நீங்க என்னம்மா பண்ணியிருக்கீங்க இந்த பத்திரிகையாளரா இருந்து அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டு உட்காந்துன்னு அவங்களோட நிதானமா ஒரு டீ குடிச்சிட்டு பேசணும்னா ஒரு 2 மணி நேரம் பேசினாங்கன்னா அந்த பேசினதை ஒரு ஸ்ட்ரக்சர்டா பேசினாங்கன்னா எப்படி இருக்குமோ அது ம், மாதிரிதான் இந்த புத்தகம் இருக்கு. ம். இப்போ நீங்க பிடிச்ச இப்ப என்ன புத்தகம் படிச்சீங்கன்றதை கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா ஒரு சொன்ன அறிமுகம் அளவுல. அனுபவம்னா இன்டெப்டட் உமன் தான். ம். இன்டெப்டட் உமனை பொறுத்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப நேரடியா அதுல பாதிக்கப்பட்ட விஷயம் என்னன்னா நிறைய ஆற்காடு மாவட்டம் இப்போ திருவண்ணாமலை வேலூரா பிரியறதுக்கு முன்னாடி வந்து அதை வடார்காடு தென்னார்காடுன்னு இருந்திருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 80s 90ஸ்ல அப்படிதான் பேர். அதுக்கு முன்னாடி சம்பூராயர் அப்படி இருந்தது. இந்த புத்தகத்தினுடைய கதைகள் தொடங்குற இடமும் அந்த இடம் தான்.
என்னுடைய ம், ப்ராக்சிமிட்டி ரொம்ப அருகில் இருக்கிறதுனால நேரடி தொடர்பு உள்ளதா இருக்கு. அந்த டைட்டில் நான் இன்டெப்டட் உமன்னா நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க முதல்ல இன்டெப்டட் உமன் மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டீங்களா? ம், சரி கடன் பத்தி மைக்ரோ ஃபைனான்ஸ் பத்தி ஏதோ எழுதியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நானா ஒரு அசம்ஷன்ல இருந்தேன். ம், புத்தகம் படிக்க தொடங்கினப்பதான் தெரிஞ்சது அதனோட முதல் பக்கத்திலே கிங்ஷிப் செக்சுவாலிட்டி அண்ட் கேபிட்டலிசம் தான் தொடங்குது அந்த புத்தகம். ம். இதெல்லாம் நிறைய எழுதியிருக்கோம் பேசியிருக்கோம். ஆனா இவங்க வந்து கிரவுண்ட் லெவல்ல ஒரு ஆரம்பத்துல ரேகான்னு ஒரு பொண்ணை பத்தி எழுதுறாங்க, புஷ்பராணின்னு ஒருத்தரை பத்தி எழுதுறாங்க. நான் என்ன நினைச்சேன் அந்த சாப்டரோட அவன் கதை முடிஞ்சிடும்னு நினைச்சேன். புஷ்பராணியை பத்தி மூணாவது சாப்டர்ல எழுதுறாங்க. ம். அது கின்ஷிப் பத்தி எழுதும்போது எழுதுறாங்க, கடனை பத்தி எழுதும்போது எழுதுறாங்க, செக்ஷுவாலிட்டி அப்போ ரொம்ப டீப்பாக ஒருத்தருடைய வாழ்க்கைய போய் நல்ல அஹ், கவனிச்சு அவர்களோட ஒரு வாழ்ந்து நம்பகத்தன்மை எழுதியிருக்காங்க இல்லையா? அதான் அப்ப கூட ஒரு டீமா வாழ்ந்திருக்காங்க. இசபெல்னு ஒரு கேரக்டரோ, அப்படி ஒரு சந்தோஷ்னு ஒரு கேரக்டரோ, இவங்க எல்லாம் இவங்களோட தொடர்ச்சியா இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இவர்களுடைய நம்பகத்தன்மை உள்ள ஒரு மனிதனாக, அதாவது இன்செக்யூரா இருக்கிறவங்க பெரும்பாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. வாழ்க்கை முழுக்க ஒரு அவநம்பிக்கையும் அல்லது ஒரு இழப்புகளையும் சந்தித்த நபர்கள் சீக்கிரத்துல யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா அவர்களே நம்பி ஒரு 2 3 பேர் இருந்திருக்கிறாங்க. ஆண்கள் பெண்களா இருந்து இவங்களுடைய சூழலை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப இதுவா இருக்கு. இதை விரிவா அறிமுகப்படுத்தும் போது நான் படுத்துறேன். ஆனா உங்களுக்கு அந்த நியூ லோக்கல்ஸ்ல இருந்து எனக்கு அந்த புத்தகத்துல இருந்து சில நீங்க வாசிச்சதுல இருந்து நமக்கு புரிதல் இருந்தாலும் சில கேள்விகள் இருக்கு. இந்த ம். எல்லாரும் கேட்பாங்கல்ல, அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் ஊருக்கு சோறு போட்டுருமா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது ஒரு ஒரு ஃபேஷனபிள் கொஸ்டினா மாறி போச்சு இப்போ. ஆர்கானிக் ஃபார்மிங் ஊருக்கு சோறு போடுமா, ஆர்கானிக் ஃபார்மிங் ஊருக்கு சோறு ஒரு காலத்து வரைக்கும் ஃபார்மர்ஸ் பதில் பண்ணிருந்தாங்க, போட்டுரும், இதுல ஈல்டு இருக்கு, இது குவாலிட்டி இருக்கு, குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் இல்ல, எல்லாம் விவசாயி கத்துன்னு பேசினாரு. இப்ப விவசாயம் எங்க வந்து நின்னுட்டாருன்னா, நான் ஏன் ஊருக்கு சோறு போடணும்னு கேக்குறாரு. நிச்சயமா. ஊருக்கு சோறு எல்லாரும் போடுறேன். அவனுக்கு தானே பாக்குறான். விவசாயம் மாத்திரம் எதுக்கு ஊருக்கு சோறு போடணும்? இந்த கேள்வியை லோக்கலைஸ் பண்ண மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நியோ லோக்கலைஸ் உடைய ஒரு இனிஷியல் புள்ளியை தான் நான் ஏன் எல்லாருக்கும் சோறு போடணும். விவசாயி மேல வந்து ஏத்தி வச்சிருக்கிற மாரல் அண்ட் எத்திக்கல் சுமை இருக்கு இல்லையா, அதே எல்லாரும் எடுத்துக்கிறது இல்ல. விவசாயி மேலேயே போடுறது இல்லை. அதான் விவசாயம் தான் சோறு போடணும், விவசாயம். நேத்தும் அந்த கேள்வி நான் கேட்டேன். ஒரு பொருள் விஷமா இருக்குன்னா விஷமா இருக்குன்னு ஒரு காஷன் கொடுக்கறது நல்லது. லேபிளிங்லயும் சரி, பிராண்டிங்லயும் சரி, பேக்கேஜிங்கும் இந்த பொருள் விஷம் தெளிக்கப்பட்டது, இந்த பொருள் விஷத்தால் விளைவிக்கப்பட்டது, இந்த பொருளை வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணியிருக்கோம், இந்த பொருள் அதை பண்ணணுன்றது வந்து காசுனா எலும்பு கூட தான் போட்டு சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு சரக்கு பாட்டில போடுற மாதிரி போட்டா ஒரு அர்த்தம் இருக்கு. பெஸ்டிசைடு இருக்கு, ஃபங்கிசைடு இருக்கு, வீடிசைடு இருக்குன்னு இந்த நம்மாழ்வார் சொல்றது சைட்ல முடிஞ்சாலே கொலை தான் அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி ம். போட்டு ஏதாவது பேஷன் பண்ணா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அதற்கு பதிலாக இது நல்ல பொருள், இதுல எந்த கெமிக்கலும் போடல அப்படிங்கிறது தான் அதிக ரெகுலேஷன் இருக்கு இந்தியால இல்ல உலகம் முழுக்க. அப்போ இந்த சுமை மேலும் யாருக்கிட்ட போய் சேருதுன்னா, உற்பத்தியாளர் தலைமையிலே ஏற்றி வைக்கிறாங்க மீண்டும் மீண்டும் இந்த சுமையை. இப்ப இந்த நியூ லோக்கலுடைய புது பரிணாமம் நம்மாழ்வார் வந்து ஒரு ஒரு வேவ் உருவாக்கிட்டு போனாருன்றது இந்தியால நிறைய பேர் சொல்ல கேட்கலாம். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல. அவர் பரத்தா இருக்கட்டும், தேபால் தேவா இருக்கட்டும், கிளாடா இருக்கட்டும், மென்ஷன் பண்ணும்போது தமிழ்நாட்டுல ஒரு வேவை கிரியேட் பண்ணார் இல்லையா. அந்த வேவ் நல்ல மார்க்கெட்ல அலையெல்லாம் அடிச்சு இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. சுனிதா நாராயணன் சொல்ற மாதிரி லோக்கல் எக்கனாமி அன்பிராண்டிங் சார்ந்த விஷயங்களை ஃபார்மர்ஸ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்து வரைக்கும் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கில்ட் ஆக்கிட்டாங்க. நீ எப்படி நகரத்தா மாதிரி வாழுறது, அந்த சௌகரியங்கள் எப்படி அனுபவிக்கிறது, பெரிய வீடு எப்படி கட்டிக்கிறது, கார் எப்படி வாங்குறது, உன் பிள்ளைங்களை எப்படி இன்ஜினியர் ஆகுறதுன்னு அவங்களை திருப்பினாங்க பாத்தீங்களா. அந்த திசை திருப்பி ஓட வச்சவங்க இப்ப என்ன பேசுறாங்கன்னா, கடந்த கூட்டத்துல நீங்களே இருந்தீங்க, கல்சபாம் கூட்டத்துல, எப்படி கல்லூரிகள்லாம் இயற்கை விவசாயத்தை ப்ரொமோட் பண்ணி இயற்கை விவசாயிகளோட பிள்ளைங்களை காலேஜில் எப்படி சேர்க்கறதுன்னு வந்து கிராமத்துல வேலை செய்யறாங்களாம் இப்போ தனியா. அவங்க கிட்ட தான் பணம் இருக்கு, அவங்க கிட்ட தான் வந்து புரிதல் இருக்கு, இவங்க கிட்ட இன்னும் ஆசையை தூண்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சதுரங்க வேட்டை மாதிரி மக்கள் விவசாய மக்கள் பேசுனாங்க. நம்ம டார்கெட் பண்ணி வராங்க இந்த கூட்டத்துக்குலாம், காலேஜுக்கு ஆள் பிடிக்கிறவங்க அப்படின்னு சொன்னாங்க. விரும்பி படிக்கிறது ஓகே, ஆனா இது மாதிரி ஆள் பிடிச்சி வண்டியில ஏற்றின்னு போறதுன்றது அவங்களும் புரிஞ்சு வெறுக்கிறாங்க. இதெல்லாம் இந்த நியோ லோக்கல்ஸுடைய நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச உதாரணமா நான் பாக்குறேன். இன்னும் நான் இந்த புத்தகத்தை படிக்கல, இன்டெப்டட் உமன் தான் படிச்சிருக்கேன் நியோ லோக்கல்ல. அப்போ இந்த நியோ லோக்கல் என்பதை நம்ம கண்கூட உணர்றோம். இந்த இந்தியன் சினாரியோல எப்படின்னா இருக்கு இந்த நியோ லோக்கல்? அதாவது இவங்க 2 3 விஷயங்கள்ல ரொம்ப ஆஹ்,
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை ஒண்ணு. when we are powerless to prevent something we dissent. ம், 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 This is how protest has been defined as a noun. It is ம், a basic social behavior அப்படின்னு ஒரு 3வது 4வது சாப்டர் ஆரம்பிக்கும் போது சொல்றாங்க. அதாவது ம், எங்கள்கிட்ட எந்த விதமான பவரும் இல்லாத போது, ஒரு விஷயத்த அப்போஸ் பண்றதுக்கு எங்ககிட்ட பவர் இல்லைன்னு போது ம், டிசென்ட் தான் வழி. டிசென்ட்னா ஒத்துழையாமை தான். ம், ஸோ இதுதான் வந்து ஈக்கலாஜிக்கலா வந்து பார்க்கும்போது ஆஹ், அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு விஷயத்த நான் வந்து ஒத்துழையாமை அப்படின்றத இவங்க டிசென்ட்ன்ற ஒரு புதிய வார்த்தை உபயோகிக்கிறாங்க. ஒத்துழையாமை நான் கோஆபரேஷன் சொல்லாம அதை டிசென்ட்னு சொல்றாங்க. ம், அவங்க என்ன சொல்றாங்க, டிசென்ட்டை வந்து கிரிமினலைஸ் பண்ணிட்டோம் இன்னைக்கு உலகமயமாக்கத்தைய ஒரு இதுல. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்ன நடந்திருக்குதுன்னா இந்த உலகமயமாக்கல்ல ம், ஒட்டுமொத்த டிசென்ட், அதாவது ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒத்து வரலன்னு ஒருத்தன் சொன்னானாலே அது ம், மாதிரி ஒத்து வரலன்னு சொல்றவன கிரிமினலைஸ் ஆக்கிட்டோம். ம், அண்ட் இதுல எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டோம்னா அவங்க இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமா சொல்றது, ம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யாரு பண்றாங்க ம், அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த உலகமயமாக்கத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த டிசென்ட் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க, பிசினஸ் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா பிசினஸ் உடைய ரெகுலேஷன் எல்லாமே ம், பிசினஸ் டிரான்சாக்ஷன் உடைய பிரின்சிபல்ல தான் இருக்குதே தவிர குட் ம், கவர்னன்ஸ் உடைய பிரின்சிபல்ல இல்ல. ம். நீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த ஈக்விட்டின்னு சொன்னீங்க இல்லையா, குட் ஆமா. கவர்னன்ஸ்ன்ற அந்த ஒரு பிரின்சிபல் நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா அதுல ம், நம்மளுக்கு ஈக்விட்டியை பத்தி பேசுவோம், அதுல என்வரன்மெண்டல் சேஃப்கார்ட்ஸை பத்தி பேசுவோம், அதுல ம், நிறைய விஷயங்களை பத்தி பேசுவோம். ஒரு பெரிய கம்பெனியை வந்து எப்படி எவாலுவேட் பண்றோம் அப்படின்னா அந்த கம்பெனியோடைய பிசினஸ் டிரான்சாக்ஷனை வச்சுதான் நம்ம பேசுறோம். ம், ஒண்ணும் இல்லை, இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நான் இன்னைக்கு ஒரு அஹ், இதுல உட்காந்துருக்கேன். ஒரு அரசாங்கத்துல வந்து மரச்செக்கு எண்ணெயில இருந்து எண்ணெய் ஆட்டுறோம் இல்லையா, ம், அது நிறைய இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு தனியார் நிறுவனத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து அதற்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கிறாரு. ம், தமிழகம் முழுக்க நிறைய மரச்செக்கு எண்ணெய் ஆட்டுறாங்க, அவங்க ம், எல்லாரையும் ஒண்ணு திரட்டி நாம ம், வந்து ஒரு பெரிய அளவுல இந்த மரச்செக்கு எண்ணெய் கோல்டு பிரஸ்ட் ம், ஆயில்னு சொல்றோம் இல்லையா, அத ம், வந்து நாம பெரும் நிறுவனத்துக்கு வித்து கொடுக்கலாம். ம், ஏன்னா அந்த யாருமே வந்து மரச்செக்கு எண்ணெய் வந்து மரச்செக்கு வந்து யாருமே முழுமையாக பயன்படுத்துறது இல்ல. ம், அதுல எவ்வளவு வந்து அவங்களால உற்பத்தி அதாவது ப்ராசஸ் பண்ண முடியுமோ ம், அதுல 4ல ஒரு பங்கு அல்லது 3ல ஒரு பங்கு தான் பண்றாங்க. ம், இப்போதைக்கு அவங்கள பெரும்பாலானவர்கள் ம், உள்ளூர் சந்தையில விக்கிறதுல சந்தோஷப்படுறாங்க. ம், ஆனா என்ன பிரச்சனைன்னா, ஏன் இது பண்றாங்க, இது வந்து வடநாட்டுக்கு சேர்ந்த ஒரு வல்லுனர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், பிரைவேட் ம், செக்டரை சேர்ந்தவர். அவர் இன்னைக்கு ம், பேசிட்டு இருந்தேன், அவர் சொன்னாரு, ம், அது உங்க ம், தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க. பிரச்சனை, அவர் யூஸ் பண்ற வார்த்தையை பாருங்க, என்ன ம், பிரச்சனைன்னு தெரியல. ம், உங்களுடைய கிராமப்புற மக்கள் இருக்காங்க இல்லையா, கிராமப்புறத்து அல்லது சின்ன ஊர்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் ம், ஆஹ், எண்ணெய வந்து அவங்க வாசனையோட எதிர்பார்க்கறாங்க. ம், எண்ணெயில ம், வந்து கசண்டு இருக்கணும்னு பாக்குறாங்க. வாங்கும்போது அந்த கீழ அந்த பார்ட்டிகல்ஸ் இருந்து அது கலரா இருக்கணும், அதுல வாசனை இருக்கணும், இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது நல்ல எண்ணெய்ன்னு சொல்லிட்டு ம், மார்க்கெட்ல 220 ரூபாய்க்கு அவன் விக்கிறான் அப்படின்னா அந்த கடல் எண்ணெயை இவங்க வந்து 280 ரூபாய்க்கு 260 ரூபாய்க்கு இவங்க வந்து உள்ளூர்ல மரச்செக்கு எண்ணெயில வாங்கிட்டு போறாங்க. ம், ஆனா நகரத்துல இருக்கவன் பாருங்க, அவனுக்கு வாசனையும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது, பிராண்டை வச்சுதான் வாங்குறான். அவன் ம், வந்து அந்த 200 ரூபாய் 220 ரூபாய் அதை இன்னும் குறைச்சு சில கம்பெனிகள்லாம் வந்து வித்துச்சுன்னா கலரே இல்லாம இதுவே இல்லாம விக்கிறான். ம், கலரும் இருக்காது வாசமும் இருக்காது அதுல. அதுல ம், இருக்கிறது பாதி நேரம் வந்து கடலை எண்ணெய் கூட கிடையாது. ஏன்னா ம், கொள்முதல் பண்றதுக்கு வந்து இவன் வந்து 80 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் கொள்முதல் பண்றான் கடலைய. ஆனா ம், நீங்க கொள்முதல் பண்றதா இருந்தா பெங்கால்ல வந்து உங்களுக்கு இதே கொள்முதல் பண்றதுக்கு கடலை வந்து உங்களுக்கு 82 ரூபாய் கிடைக்குது. ம், தமிழ்நாட்டுல நீங்க எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுல இறக்குற டயத்துல 82 ரூபாயில உங்களுக்கு பெங்காலுடைய கடலை கிடைக்குது. ம்,
அப்போ இந்த மரச்செக்கு எண்ணெயில ஆட்டுறவங்க, எண்ணெய் ஆட்டுறவங்க எல்லாம் என்ன பண்ணணும், பெங்கால்ல இருந்து அந்த கடலையை எடுத்துட்டு வந்து இவங்க ம், மிச்சம் இருக்கிற நேரத்துல அதை ஆட்டி ம், எண்ணெய் எடுத்து நகரத்துல இருக்கிறவனுக்கு வித்துட்டு போலாமே. ம், அவங்க உள்ளூர்காரங்களுக்கு அவங்களுக்கு அவங்க கேட்ட மாதிரியே இது நல்ல வாசத்தோட கொடுத்துட்டு போட்டோம். ம், நகரத்துல இருக்கவன் தான் ஒரு மண்ணும் தெரியாது, அவன் வாங்குறது எண்ணெயானே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாதவனுக்கு வித்து இவங்களாவது இன்னும் கொஞ்சம் காசு பண்ணிட்டு போகணுமே அப்படின்னு அவரு இங்க ஐடியா கொடுக்குறாரு. ம், யோசிச்சு பாருங்க. ம், 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 இதுதான் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நகரத்துல இருக்க எப்படி இருக்கணும், எப்படி வேணா இருக்கட்டும் அப்படின்னு. இந்த லோக்கல், இந்த அசர்ட்டிங் த லோக்கல் அப்படின்றது பல்வேறு ம், பரிமாணத்துல வருது. ஆனா ம், இதுல பேசக்கூடும். நான் இதை இன்னொரு ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இதே என்ஹெச் காட்டுறவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பேராசிரியர் எழுந்து சொன்னாரு. ம், அவர் என்ன சொன்னாரு, நீங்க வந்து ஆட்டக்கூடிய எண்ணெய் வந்து நீங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய அஹ், இத வாங்குறீங்க, கிரவுண்ட் நட் வாங்குறீங்க, ம், அதை வாங்கி நீங்க பண்றீங்க. அதை ம், வாங்கி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு விலை அதிகமா தான் இருக்கும். நீங்க இந்த ம், பெங்கால்ல இருந்து வர்றது, அது மாதிரி வெளியூர்ல இருந்து வரக்கூடிய கடலையை வாங்கி நீங்க ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு கம்மியா இருக்கும். நீங்க என்ன ம், பண்ணுங்க, இந்த வாசமும் வேணும் அதுவும் வேணும்னா இதை கொஞ்சம் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க. பெரிய ம், பெரிய கம்பெனி என்ன பண்றான், பாமாலிவ், அது பாம் ஆயில மிக்ஸ் பண்றான். அதை ம், நீங்க மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். ஏன்னா அரசாங்கத்தோடைய இதுல அது பெர்மிட்டடு ம், அப்படின்னு. அப்போ ம், ஒரு உள்ளூர் செக் வச்சிருக்கிற ஒருத்தர் எழுந்திருச்சு கேட்டாரு அந்த கூட்டத்துல, ம், ஏங்க அப்படின்னா என்ன கலப்படம் பண்ணி விற்க சொல்றீங்களா ம், அப்படின்னு இந்த பேராசிரியரை பார்த்து அந்த கேள்வி கேட்டார். இதுதான் குட் கவர்னன்ஸுக்கும் பிசினஸ் டிரான்சாக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த அதிகம் படிச்சவங்க, நகரத்தை நோக்கி நகர்த்துறவங்க, விவசாயிகளை, அவங்க எல்லாருமே கவர்னன்ஸ பத்தி பேசல. விவசாயிகள் கவர்னன்ஸ பத்தி பேசுறாங்க. இதுதான் இந்த அம்மா சொல்றேன். நம்ம வந்து எத்திக்ஸ்னு சொல்லலாம், கவர்னன்ஸ்னு சொல்லலாம். இது திரும்பி திரும்பி ஹைலைட் பண்றாங்க. இன்ஃபார்மல் செக்டர் தான் வந்து இன்னைக்கு இதை எடுத்துட்டு வரப்போகுது ம், அப்படின்றத மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாங்க. ம், இன்னொன்னு வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆஹ், அவங்க வந்து என்ன சொல்றாங்க, எவ்ரி டைம், அதாவது ஒரு ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன் வந்து உலகம் முழுக்க வந்து கம்ப்ளீட்டா டிசேபிள் பண்ணிட்டோம், ம், கிரெடிபிலிட்டியே இல்லாம போயிருச்சு. ம், எந்த ஒரு விஷயத்தும், அதாவது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து மாத்தி எழுதுறது கம்பெனிகளை, பெரும் கம்பெனிகளே செய்யுது. ம், ஒரு முறை அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கிரெடிபிலிட்டியோ அவங்க மேல இருக்கக்கூடிய கான்பிடன்ஸோ போயிருச்சுன்னா பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கும் மேல இருக்கக்கூடிய அந்த இது போயிரும் அப்படின்றாங்க. அவங்களுடைய கிரெடிபிலிட்டியும் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ம், ஆஹ், நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வந்து அதுக்கு வந்து யார வந்து அவங்க எலெக்ட் பண்றாங்களோ ஓட்டு போட்டு அவங்கள ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையே இல்லாம போயிருது. அவங்க கிட்ட எதிர்த்து நின்னு பேச முடியாததுனால ம், ஆஹ், அவங்க வந்து ஒரு மாதிரி ஐசோலேட் ஆயிடுறாங்க. ம், அதனால ஒவ்வொரு முறையும் பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து மேல இருக்கக்கூடிய அந்த டிசப்பாயின்மெண்ட் இருக்கு இல்லையா, சாதாரண மக்களுக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் குரூப் மேல இருக்கக்கூடிய டிசப்பாயின்மெண்ட் அதிகமாகும் போதுதான் ம், பாசிசம் உருவாகுது அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பாசிஸ்ட் டெண்டன்சி எங்க இருந்து உருவாகுதுன்னா, ஒரு லெவலுக்கு மேல வெறுத்து போய் மக்கள் வந்து இது பண்றதுக்கு பேசாம நம்ம வந்து ஒரு அத்தாரிட்டேரியன் ஆளே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு இந்த பாசிசம் எங்க இருந்து உருவாகுதுன்னா, அவங்க ம், வந்து அங்க இருந்து தான் உருவாகுது அப்படின்னு ம், சொல்லி அதற்கு மேற்கோள் காட்டுறது வந்து 2011 டைம் மேகசீனுடைய இதை மேற்கோள் காட்டுறாங்க. அதாவது பர்சன் ஆஃப் த இயர்னு ஒண்ணு போடுவாங்க. ம், ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் அட்டப்படத்துல வந்து பர்சன் ஆஃப் த இயர்னு உலக அளவுல ரொம்ப பிரசித்தமான அந்த டைம் மேகசீன்ல போடுவாங்க. ம், 2011 டைம் மேகசினுடைய பர்சன் ஆஃப் த இயர்னு போட்டது த ப்ரொட்டஸ்டர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ம், ப்ரொட்டஸ்ட் பண்றவங்க தான் வந்து இயர். அத வந்து இது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து, அதாவது எபிசோடலா சொல்றாங்க. உலக அளவுல அங்கங்க நடந்தது. கிரேட்டா துன்பர்க் வந்து ஃப்ரைடே ஃபியூச்சர்ஸ்னு ஆரம்பிச்சாங்க. ஸ்வீடன்ல ஒரு சின்ன பொண்ணு, 8 வயசு பொண்ணு வந்து 8 வயசோ 9 வயசு இருக்கும்போது நான் வந்து
வாரத்துல ஒரு நாள் வந்து என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு மட்டம் அடிச்சிட்டு கிளைமேட் சேஞ்சை பத்தி எதான பண்ணுங்கன்னு ஆரம்பிச்சது. ம், இப்படி ஒரு சிறிய ஒரு ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 60க்கும் மேற்பட்ட நாடுகள்ல பிள்ளைகள் ஸ்கூல் படிக்கிற பசங்க அவளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ம், ஃப்ரைடே ஃபியூச்சர்ஸ்னு ஒரு மூமெண்ட் எப்படி உருவாச்சு அப்படின்னு அதை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்த பத்தியும் சொல்றாங்க. எப்படி வந்து எக்கனாமிக் பாலிசி மேல மக்களுக்கு இருந்த ஒரு டிசென்சான்ட்மெண்ட், ஒரு நிராசை, ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி, அதுதான் வந்து இந்த லோக்கலைசேஷனுக்கு வழிவகுக்குது அப்படின்றத வந்து திருப்பி திருப்பி அதை வலியுறுத்துறாங்க. அது ஒவ்வொரு பாலிசி புதுசு புதுசா உலக அளவுல வந்து, அதாவது இந்த கார்ப்பரேட் லாபி நடத்தக்கூடிய உலகமயமாக்கல் வந்து எப்படி வந்து அதனுடைய மரியாதை இல்லாம போச்சு, அதை ம், சார்ந்து இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய பாலிசி நிறுவனங்களும் எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தே லாஸ் தேர் கிரெடிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் அதற்கு எதிர்த்து வரக்கூடிய லோக்கலைசேஷன் தான் வந்து இன்றைக்கு உலக அளவுல வந்து மிகப்பெரிய அளவுல வளர்ந்து ஒரு பிம்பமாக நிக்குது ம், அப்படின்றத எடுத்துட்டு வராங்க. அதுதான் இந்த இப்ப நான் சொன்னது வந்து சில முக்கியமான பாயிண்ட் வந்து ஹைலைட் பண்றேன். அஃப்கோர்ஸ் ட்ரம்ப்பை பத்தி நிறைய பேசுறாங்க, அமெரிக்காவை பத்தி பேசுறாங்க. பேசி ம், எப்படி வந்து அது மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு தலைவராக உருவாக வந்து வழிவகுத்ததே வந்து அமெரிக்க மக்களுக்கு இது மாதிரி தங்களுடைய பொலிட்டீஷியன்ஸ் மேல இருந்த ஒரு விரக்தி. ஏன்னா அங்கதான் மிகப்பெரிய அளவுல கம்பெனிகளால வந்து ரெகுலேஷன் மெக்கானிசம் முழுக்க வந்து கம்பெனிகள் வந்து தங்களுக்கு ஏதுவாக எல்லா ரெகுலேஷனையும் மாத்தி அமைச்சதுனாலதான் அங்க வந்து ட்ரம்ப் போல ஒரு முழுக்க முழுக்க வந்து எந்த விதிகளுக்கும் எந்த கட்டுப்பாடுக்கும் பெருசா மரியாதை இல்லாத ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அவங்க போனது வந்து காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாதிடுறாங்க. ம். நீங்க நீங்க சொல்றது நம்ம போன புஸ்தகத்தோட என்னால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. முதல் ம், புத்தகம் என்ன பண்ணோம், உடம்பின் மீது நடக்கக்கூடிய தொழில்நுட்ப வன்முறைன்னு அவர் பயன்படுத்தலாம். ஆனா அந்த வர்த்தகத்தை ரொம்ப தெளிவா அந்த வன்முறையை நோக்கி தான் நகர்த்துதுங்கிற மாதிரி ஒரு தொனியில் எழுதியிருக்காரு. ஒரு ஒரு அகாடமிஷியன், ஒரு நோபல் லாரேட்டுக்கு ஒரு லாங்குவேஜ் அது. ரொம்ப ஆக்டிவிஸ்ட் மாதிரி எழுதல. அதுக்கு அடுத்தது வந்தனா சிவா மாதிரி ஒரு ஃபயர்ஃபுல்லா அப்படியே நெருப்பு மாதிரி கொதிக்கக்கூடிய ஆள் அவங்க. ம், அவங்க நிலத்தின் மீது நடக்கக்கூடிய தொழில்நுட்ப அரசியல் வன்முறைய தீர்க்கமா எழுதுறாங்க. அதுக்கு இது கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது. அந்த 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 வயலன்ஸ்ல எது மாற்றத்தை ஏற்படுத்துது, அது மாறுதான்னு ஒரு நம்பிக்கை குடுக்குற மாரி இருக்கு, நியோ லோக்கல்ஸ். ம், ஆனா இந்த இன்டெப்டட்ங்கிறது இந்த புத்தகம் அ இது 2023 தான் வந்திருக்கு. ஆனா இந்த புத்தகம் பேசுற கதைகள்லாம் எனக்கு இன்னும் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள் பேசுறாங்களோன்னு தோணும்பொழுது என்னன்னா, அவங்க 20 வருஷமா தொடர்ந்து அவங்களோட இருந்து பேசுறாங்க. ஒரு ம், பெண்ணோட 20 வயசுல ஆரம்பிச்சு 50 வயசு வரைக்கும் வாழ்ந்து பேசுறாங்க. இந்த புத்தகத்துடைய ஒரு விஷயம் என்னன்னா, சும்மா போனாங்க, வந்தாங்க, 1/2 மணி நேரம் இன்டர்வியூ எழுதுனாங்க, 30 பக்கம் எழுதுனாங்கன்ற மாரி இல்ல. இவர்கள் 30 வருஷம், 25 வருஷம் ஒரு ஊர சவுத் ஆர்காட முழுக்க ஸ்டடி பண்ணி, அதுல தொடர்ச்சியா ஒரு 3 பேர் மாறி மாறி வருது. அதுலயும் புஷ்பராணி பேர் ஒரு நம்ம எந்த அளவுக்கு ஒரு இங்கிலீஷ் டெக்ஸ்ட்ல கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுமோ, அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாரி தெரியுது எனக்கு. அவ்ளோ ஸ்டடி பண்ணியிருக்காங்க அந்த புஷ்பராணிங்கிற ஒரு கேரக்டர. பேர் மாத்திருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் அந்த மென்ஷன்ஸ் அப்படி இருக்கு. ம், அப்புறம் அந்த ரேகாங்கிறது அப்படி இருக்கு. சந்தோஷ் அப்படிங்கிற இவங்களுக்காக எந்நேரமும் ஃபோன்லயோ, நேர்லயோ இவங்கள ஆற்றுப்படுத்தின ஒரு மனுஷன் இசபெல்லாங்கிறது இந்த கேரக்டரா இருக்கு உள்ள. இது சிலர்லாம் இதை ரியல்னு நினைக்காம படிச்சாங்கன்னா இது ஏதோ ஒரு கற்பனை கதை மாதிரி இருக்கும். இது உண்மையான ஆய்வு இல்லாம இது ஏதோ ஃபிக்ஷனல் ஸ்டோரின்னு படிச்சாங்கன்னா அந்த மாதிரியான இதெல்லாம் சமூகத்தில் நடக்குதா அப்படின்னு கேட்கற அளவுக்கு தான் இருக்கு. அதுல அஹ், ஒரு 2 3 விஷயங்கள் நான் ரொம்ப கதைகள் சொல்லாம ஒரு ஒரு கோரா இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த கொஞ்சம் நோட் பண்ணியிருக்கேன். என்னன்னா, பெண்களுடைய வருவாய் 22% கூடி இருக்கு. ஆனா அவர்களுடைய கடன் 37% கூடி இருக்குன்னு ஒரு சாப்டர்ல எழுதுறாங்க. ம், சரி, இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த பெண்களுடைய ஜக்லிங் டெப்ட்னு ஒரு ஒரு தலைப்புல எழுதியிருக்கிறாங்க. அது ஒரு புது வார்த்தை மட்டும் இல்ல. அதுல இருக்கக்கூடிய
விஷயங்களை நான் நேரடியாக சந்திச்சிருக்கேன். முன்னாடி அந்த ஜக்லிங் டெப்ட் வந்து ஆண்கள் கிட்ட இருக்கும், இப்போ அது பெண்கள் கிட்ட நகர்ந்து வந்திருக்கு. இந்த ஜக்லிங் டெப்ட் எப்படின்னா, இதுல கொடுத்தது வந்து ரொம்ப தியரியா இருக்கு. ஆனா எனக்கு அதுல அனுபவம் இருக்கிறதுனால, அந்த ஜக்லிங் டெப்ட் எப்படி இருக்குன்னா, நீங்க ஒரு 10,000 ரூபா வாங்குவீங்க, வாங்கிட்டு ஒரு 5,000 6,000 கட்டினே வருவீங்க. மீதி 5,000 உங்களால கட்ட முடியாது. இப்போ ம், பத்தா இப்போ தினத்தண்டல் தான். நீங்க கந்து வட்டி தினத்தண்டல்லாம் வந்து ஊர்ல ரொம்ப ஈஸி. மைக்ரோ ஃபைனான்சிங் வாரம் வாரம் வாங்குற மாதிரி டெய்லி லோன்னு சொல்லுவாங்க. ஒரு 10,000 ரூபா கொடுத்தா ஃபர்ஸ்ட் 1,000 ரூபா பிடிச்சுன்னு கொடுத்துருவான். 1,300 பிடிப்பாங்க. 13% பிடிச்சுன்னு தான் கொடுப்பாங்க. நீங்க மீதி கட்டுவீங்க. அப்புறம் ஒரு வாரம் விட்டு கட்டினாலோ இல்லை டெய்லி விட்டு கட்டினாலோ ஃபைனு அப்படின்னு போயின்னு இருக்கும். இது என்னன்னா கஷ்டப்பட்டு கட்டினே வருவாங்க. ஒரு 5,000 6,000 வரும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களும் கட்டுறதை நிறுத்திடுவாங்க, அவனும் கேட்கறதை நிறுத்திடுவான். ஒரு 4 நாள் 5 நாள் போகும். போன பிறகு என்ன ஆகும்னா, அந்த மீதி கட்ட வேண்டிய தொகையை அதற்கு ஒரு வட்டி போட்டு 10% வட்டி போட்டு அந்த வட்டியை எடுத்துக்கிட்டு புது நோட் புக் எழுதி கையில 7,000 கொடுத்துட்டு போயிடுவாங்க. ம், அதாவது கட்ட வேண்டிய இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஆயிரும். ம், இந்த இந்த மாடல் கந்து வட்டிலாம் புரியாது. அதை தான் அவர் வந்து என்ன பண்றாரு, 2 3 அது மாதிரி இருக்கக்கூடிய மோசமான வழிமுறைகளை ஜக்லிங் டெப்ட்னு எழுதுறாரு. அந்த ஜக்லிங் டெப்ட்டுக்கு காரணம் யாரா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோனோ பேங்கிங் பண்றவங்களா இருப்பாங்க. அப்படிங்கிறது என்னன்னா, ஒரே ஆளு தொடர்ச்சியா நமக்கு கடன் கொடுத்துக்கினே இருப்பான், அந்த நம்பகத்தன்மை பேர்ல. ம், நீங்க ரீபேமெண்ட் உங்களுக்கு இருக்கா இல்லையான்ற கெப்பாசிட்டி இருக்கான்லாம் பார்க்கணும். நம்ம இப்போ இப்போ வந்து நீங்க பேங்கிங் செக்டர் லோன்ல வந்து ரீபேயிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் பார்ப்போம்ல. உங்களுடைய பிசினஸ் உடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் எல்லாம் பாக்குற மாதிரி முன்னாடி இந்த கிரெடிட் ஊர்ல ஸ்கோர் பார்க்காம இப்ப கொடுக்கறதே இல்லையே. நடக்கிறதே இல்லை. இல்ல அதுக்கு பின்னாடி இதெல்லாம் இருக்குது தானே. ரீபேயிங் கெப்பாசிட்டி தான் கிரெடிட் ஸ்கோரா மாறுது. ம், ஆஹ் ஆனா கிராமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களால ரீபே பண்ண முடியாம இருக்கிறத தான் ஒரு ஃபேக்டர் ஆக்குறாங்களே. பெண்கள் ம், வந்து பணம் கட்ட முடியாம இருக்கிற சூழல்ல இருக்கிறவங்கள பார்த்து பணம் கொடுத்து முதல் சாப்டர்ல அடிச்சு உடைச்சிடறாங்க. அவர்களை படுக்கறைக்கு கூப்பிடுறதுங்கிறது இந்த கந்துவட்டிக்காரங்க குறிப்பாக இந்த தென்னார்காடு மாவட்டங்கள்ல தொடர்ச்சியா செய்யுது. அதை பாதிக்கப்பட்டவர்கள் எழுதின ஸ்டோரி முதல் சாப்டர்ல தொடங்குது. இந்த கடனை கொடுக்கறது, கடனை கொடுத்துட்டு கொஞ்ச நாள் விட்டுறது, அவங்கள ஒரு கையேறு நிலைக்கு வராங்கன்னு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்த பிறகு அவங்கள வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கர் மாதிரி ட்ரீட் பண்றது. அதை ம், வந்து ஒரு செக்ஸ் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு எழுதுறாங்க அந்த அம்மா. ம், இது ப்ராஸ்டியூஷன் எழுதல அவங்க. செக்ஸஸ் கரன்சி எக்ஸ்சேஞ்ச்னா அந்த 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 இடத்துல இருந்து அவங்க அணுகுறாங்க அப்படிங்கிறதுல முதல் சாப்டர் தொடங்குது. அதுக்கப்புறம் கின்ஷிப்பை போட்டு உடைன்னு உடைக்கிறாங்க. கின்ஷிப்ல டவுரி பத்தி எழுதும்போது மிக முக்கியமா ஒன்று எழுதுறாங்க. அஹ் இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு 2 3 பெண்களை ரொம்ப மென்ஷன் பண்ணே வராங்கன்னு. புஷ்பராணிங்கிறவங்க வந்து காதல் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ம், அப்போ ரொம்ப பச்சையா திட்டுறாங்க. இந்த காதல் திருமணம் அவங்க செஞ்சுக்கிறது வந்து அந்த கின்ஷிப்ல, ஏன்னா அவன் டவுரி கொடுக்க முடியாம காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஊட்ட விட்டு ஓட்டானா கல்யாணம் பண்ணி வைக்க வக்கில்லன்னு சொல்லுவாங்க ஆரம்பத்துல. ம், அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு இந்த பொண்ணு இருக்கிற அந்த அந்த மொழி அப்படியே பேசுறேன். இது அன்பார்லிமெண்ட்ரி அப்படிலாம் எடுத்துக்கும் போது அதாவது 100ல என்ன மக்கள் சொல்றாங்களோ அது ஒரு பதிவா செய்யணுங்கிறதுனால தான். ம், கல்யாணம் பண்ண வைக்கலன்னு அது ஊர் மேல போயிடுச்சு, இல்ல ஊர் விட்டு ஓடிச்சுன்னு அந்த லாங்குவேஜ் அப்படியே பதிவு பண்ணிருக்காங்க. இதே ம், கூட கொச்சையா பதிவு பண்ணிருக்கேன். அதை நான் தமிழ்ல சொல்ல விரும்பல, ஆங்கிலத்துல சொல்றேன். இஸ் பென்னிஸ் இஸ் லாக்டு இன் வெஜைனா ம், அப்படின்னு ஊர் கேலி பண்ணோம். காரணம் டவுரி கொடுக்க முடியல அப்படிங்கிறது. இந்த கின்ஷிப்ல அவங்க ரொம்ப முக்கியமான பிரச்சனையா பேசுறது டவுரி. இந்த டவுரியை அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த டவுரி டெப்டா எப்படி மாறுதுன்னு எழுதுறாங்க. ஒரு காலத்தில் டவுரியோட டெப்ட் வந்து ஆண்கள் மேல இருந்திருக்கு. இன்னைக்கு டவுரி டெப்ட்ன்றது அந்த கடனை அடைப்பது பெண்களாக இருக்கிறாங்கன்னு அவங்க வந்து கம்ப்ளீட் டேட்டா கொடுக்குறாங்க. அந்த ரீபேயிங் டேட்டால பாத்தீங்கன்னா ஒரு 3 பெண்களை 4 பெண்களை வந்து குறிப்பிட்டு எழுதுறாங்க. அதுல ஒரு பொம்பளை என்ன பண்றாங்கன்னா, தன் கணவன் வாங்கிய அல்லது தன் தந்தை வாங்கிய கடனில் 46% மேல பெண்கள் அடைக்கிறாங்கன்னு எழுதுறாங்க. ம், ஆய்வின் மூலமாக அந்த டேட்டா எங்க இருந்து எடுத்தாங்க, கிராஃப் எங்க எடுத்தாலும் அவங்களோட இன்கமோட டபுள், அந்த அவங்க யூஸ்வல் ஒரு ஃபேமிலியோட கடனை டபுளா அடைக்கிறாங்க. அப்பதான் ஒரு கேள்வி வருது. தனக்கு வருவாய் 20 ரூபாய், கடன் அடைக்கிறது 40 ரூபானா எப்படி அடைக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. ம், அங்கதான் இந்த ஜக்லிங் டெப்ட்னு ஒன்று சொல்றாங்க. கடனுக்கு கடன் வாங்கி கடனுக்கு கடன் வாங்கி கடனுக்கு கடன் வாங்குறது. ம். 20 ரூபா சம்பாதிப்போம், 2 2 ரூபாவை 10 பேருக்கு கட்டணும் இருப்போம்.
அவங்க ம், நமக்கு மறுபடியும் ஒரு 100 ரூபா கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு 5 ரூபா கட்டுவோம். ரொம்ப லாங் பீரியட்ல கடனை கட்டினே இருப்போம் வாழ்க்கை வச்சு. இந்த ஜக்லிங் டெப்ட் வந்து கந்து வட்டியோட மோசமானதா இருக்கு. இது வந்து இந்த டவுரியில நடக்கிறது. ரிச்சுவல்ஸ் பத்தி எழுதுறாங்க. இந்த கின்ஷிப் வழியா போய் ரிச்சுவல்ஸ் எழுதுறாங்க. ஒரு பெண் வந்து ஆஹ், நகை எடுக்கிறதுக்காக, அதாவது யாரோ அவங்க சொந்தக்காரங்க வீட்லயோ அண்ணன் தம்பியோ ஏதோ ஒரு க்ளோஸ் சிப்ளிங் ரிலேஷன்ஷிப்புக்காக ஒரு திருமணத்துக்கு நகை எடுக்கிறதுக்கு ஒரு 24,000 ரூபாய் கடன் வாங்கிட்டாங்க. அஹ் அப்போ அந்த கடன் வாங்கிட்ட பிறகு அந்த கடனை ரீபே பண்ணிட்டு பண்ண முடியாம அந்த இடத்துல நெகோசியேஷனா வந்து நடக்கிறது எங்களோட உடம்பு தான் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. அந்த பேர்லாம் போட்டிருக்கிறாங்க. அவர்களை போய் மீட்ட ஆட்களை பத்தியும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்னு, அந்த இந்த இந்த கின்ஷிப்ல பேசும்பொழுது பெண் உடலை அந்த ஆப்ஜெக்டா மாத்துறதுல கிராமங்கள் எப்படி நடக்குன்னு பாக்குறாங்க. இன்னொன்னு, அந்த உயரமான கருப்பான பெண்களுக்கு நிறைய டவுரி கொடுக்கறது இருக்கு. ஏன்னா அவ வந்து மதிக்க மாட்டா, அப்படின்னு உயரமா இருக்கிற பொண்ணு மதிக்க மாட்டான்னு பேசுவாங்க. அப்படி உயரமாகவும் டார்க் ஸ்கின் இவங்களுக்கு வந்து டவுரி அதிகம். ஏன்னு கேட்டா டால் விமனால் தாட் டு பி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் அப்படின்னு கிராமங்கள்ல இருக்கு. நம்ம ம், கிராமத்துடைய நீ ஒரு பக்கம் பேசும்போது நியோ லோக்கல்ஸ் பேசணுமா, இன்னொரு பக்கம் பேசும்போது அந்த கிரெடிட் ஒர்த்தினஸ் வரும்பொழுது, அந்த கிரெடிட் ஒர்த்தினஸ் என்னன்னா ஸ்மார்ட் லுக் கேன் பிரிங் டவுன் த பிரைஸ் அப்படிங்கிறாங்க இதுல. கல்யாணத்துக்கு வந்து ஸ்மார்ட் லுக் வந்து டவுரியை குறைக்குது. ஆனா கடனுக்கு வந்து ஸ்மார்ட் லுக் வந்து அவங்களுடைய பிரைஸை குறைக்குது அப்படின்னு ம், ரெண்டு பார்வை எழுதுறாங்க அவங்க. இதை எழுதிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மீண்டும் அதை ஆங்கிலத்திலே சொல்லிடுறேன். செக்ஸ் ஆக்ட் இஸ் த ஒன்லி வே டு பில்ட் அண்ட் மெயின்டைன் தட் கிரெடிட் ஒர்த்தினஸ் ம், அப்படின்னு எழுதுறாங்க. இது வந்து அந்த ஊரையோ ஒரு சமூகத்தையோ மொத்தமா காட்டல. சில பெண் அந்த இந்த பிரச்சனையில அந்த பெண்களை மையமாட்டி எழுதுறாங்க. இந்த பிரச்சனை நிறைய இருக்கிறதாகவும், குறிப்பாக இந்த தென்னார்காடு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் எடுத்து எழுதுறாங்க. இப்படி போக போக இந்த 30 வயசுல இருக்கக்கூடிய பெண்ணை நோக்கி நகர்ந்து போகும் பொழுது ஆஹ், என்ன சொல்றது, கடன் கொடுத்தவன் கேட்பான். அந்த சினிமாவில் தான் நம்ம பார்ப்போம். உன் தலையை வெட்டி கொடு, உன் தொடையை அறுத்து கொடுன்னா ஆண்களை கேட்டு பார்த்துருப்போம். ரொம்ப இந்த பாலச்சந்தர் காலத்துலாம் சில படங்கள்லாம் வரும். நீங்க நல்ல நினைவு இருக்கு, கார்த்தின்னு நினைக்கிறேன். கார்த்தியோட படம் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவான். அவன் பசியை போக்கிறதுக்காக நான் பல பேர் பசியை போக்கணும்னு ஒரு டைலாக் இருக்கும். அந்த குழந்தையுடைய பசியை போக்குறது அந்த மாதிரி சில இடங்கள்ல என்ன ஆகுதுனாக்கா, நீ எப்படி கடனை கொடுப்ப அப்படின்னு கேட்டாக்கா, நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல் சொல்றது சினிமா டைலாக் மாதிரி தான். நான் சொல்ற ஒரு லேடியை மென்ஷன் பண்றாங்க இந்த ம், தென்னார்காடு மாவட்டத்துல இருந்து. இப்ப நீ எப்படி கடனை கொடுப்ப, உனக்கு புருஷன் சரி கிடையாது, உன் குடும்பம் சரி இல்லை, பிள்ளைங்க சம்பாதிக்கல, அப்படின்னும் போது நீ எப்படி கடனை கொடுப்ப அப்படின்னு கேட்கும்போது, அந்த நான் தான் இருக்கேன்றதுக்கு அது அவங்க வந்து எழுதுறாங்கன்னா, அந்த நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது எக்ஸ்பிளைனிங்னு போட்டு அதுக்கு அடுத்தது போடுறாங்க. ஐ ஹாவ் ஃபிளஷ் ஆன் மை பாடி ம், அப்படின்னு எழுதுறாங்க. இது வந்து ஒரு ஒரு கடனாளியும் ஒரு கடன் வாங்க பெண்ணும் அந்த பாடியை அப்ஜெக்டிஃபை பண்ணி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு, உனக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னு கேட்கறதே இந்த பதில சொல்லணும். நான் ஒண்ணும் ம், கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன், என்ன கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்துல சொல்லி கடன் வாங்கியிருக்காங்க. எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு திருமண சடங்கை செய்வதற்காக வாங்கியிருக்காங்க. ம், அதை தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இன்டெப்டட்னஸ்ல பேசும்பொழுது அந்த 3 டைட்டில் பேசுறாங்க இல்லையா, செக்ஷுவாலிட்டி, கின்ஷிப்பு, இந்த அந்த 3 டைட்டில்ல இந்த கின்ஷிப் வரும்போது இப்படி வந்துருது. அப்புறம் தான் கடைசி டைட்டில்ல கேபிட்டலிஸ்ட் நோக்கி அவங்க நகர்றாங்க. இந்த ம், பாடி கொலாட்ரல் பத்தி நகரும் பொழுது இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்தி பேசுறாங்க. இந்த பாடி அப்ஜெக்டிஃபை பண்ணதுக்கு பிறகு இந்த கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி, இந்த பேட்ரியார்கல் சொசைட்டி இனி வந்து ஆண்களுக்கு கடன் கொடுக்க விரும்பல அப்படின்னு எழுதுறாங்க. அதை ம், நிறுவுறாங்க கடைசி சாப்டர்ல. ஏன்னா கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டில ஏன் பெண்களுக்கு கடன் கொடுறான் அப்படின்னா, அந்த பெண்களின் மீதான இந்த ஆண்களுக்கு, இப்போ நான் வந்து நம்ம எஸ்எல்ஏல ஒரு முறை கிளாஸ் எடுக்கும்போது ஆரம்பத்துல நீங்க என்ன கூப்பிட்டப்போ நம்ம வெளியில ஒரு கொட்டா இருக்குது, அதுல வச்சு எடுத்தோம். இது நிறைய பெண்களுக்கு, ம், விழுப்புரம் கடலூர் மாவட்ட பெண்களுக்கு. அப்போ ரிச்சுவல்ஸ் பத்தி பேசியிருந்தேன். நெல்லரிசி சோறு, ராகி பத்தி டிஃபரன்ஸ் பேசி பட்ஜெட் மாதிரி ஒன்று போட்டு காட்டினேன். எங்கெங்கெல்லாம் பணம் எடுக்கிறோம்.
அப்போ மைக்ரோ ஃபைனான்ஸ் வாங்கிட்டு ஆம்பளை சட்டை போட்டுன்னு போயிடுறாப்புல. மைக்ரோ கிரெடிட் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்து வாங்குற கிரெடிட்ல ஆண்கள் வாங்கி சட்டையை போட்டுன்னு போயிடுறாங்க. பெண்கள் அப்படி போட முடியுது இல்ல. அப்போ டிசிப்ளின் ஆஃப் ரீபேமெண்ட்னு எங்க வந்து நிக்குதுன்னா, டிசிப்ளின் ஆஃப் விமன் பாடியில வந்து நிக்குதுன்னு இவங்க அந்த அந்த ம், ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிற பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அஹ் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் பத்தி பேசினே வராங்க. அதை பேசிட்டு த டிசிப்ளின் ஆஃப் ரீபேமெண்ட் primarily translate into a discipline over women's body. ம், அந்த இப்ப நடத்த கெட்டவ ஒழுக்கம் கெட்டவன் சொல்ல வச்சுட்டு கடனை வந்து இப்படி ஆயிடுமோ, இந்த கடனை ஒழுக்கம் கெட்டவளாக சித்தரிச்சு அவகிட்ட இருந்து பணத்தை வாங்க முடியும். அந்த பாடியை அப்ஜெக்டிஃபை பண்ண முடியும். பெண்ணுடைய பாடியை வந்து கடன் வாங்குறதுல இருந்து நம்மளால அப்ஜெக்டிஃபை பண்ண முடியுது அப்படின்றத கொண்டு வராங்க. இந்த எமோஷனல் இருக்கு இல்லையா, அந்த சேலஞ்சு, அந்த ம், எமோஷனல் சேலஞ்சு தான் இவங்களுடைய அந்த ஜக்லிங் டெப்ட்டுக்கு மிக முக்கியமான காரணம். தீட்டுனா உடனே பரவாயில்ல, உனக்கு நான் கூடுதலா வட்டி தரேன், உனக்கு நான் போ. நான் கடைசியா ரப்பர் பந்துன்னு ஒரு படம் பார்த்தேன். இந்த ரப்பர் பந்து படத்துல எவ்வளவு கிரிக்கெட்டை பத்தி பேசினாங்க, அது இதுன்னு பேசினாங்க. நான் கவனிச்ச விதம் என்னன்னா, இவன் ஊதாரியா கிரிக்கெட் விளையாண்டு இருப்பான், அந்த பொம்பளை குட்டி குட்டியா மாடெல்லாம் வளர்த்து அப்படியே இருப்பா. இவன் இவன் புருஷனை திட்டுற மாதிரி திட்டிட்டு போய் நாளைக்கு மட்டும் வரலன்னா அவ்வளவுதான், உங்க குடும்பத்தை என்ன பண்ணுவோன்னு தெரியல. ஏன்னா ரெண்டு பேரும், மூணு பெண்கள் மட்டும் வீட்டுல இருக்க மாதிரி காட்டுவாங்க. மாமியார் மருமகள் அந்த பொண்ணு, அவரோட பொண்ணு, மூணு ஏஜ் குரூப்ல இருப்பாங்க. என்ன பண்ணுவோன்னு தெரியலன்னு ஒரு மாதிரி பேசிட்டு போகும்பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோவத்துல உன் பணம் உன் மூட்டை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்த மாடை வித்துருவாங்க. ம், இவன் போய் கிரிக்கெட் விளையாண்டு இருப்பான் 40 வயசுல. ம், இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பதில் சீட்டு கட்டு விளையாடுறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா என்ன நடக்கணும், நாளைக்கு என்ன நடக்கணும் உனக்கே தெரியும் அப்படின்னாக்கா, அந்த அந்த அசிங்கப்படுத்துறது உடம்பு மட்டும் கிடையாது, அந்த எமோஷன்ஸை ட்ரிகர் பண்றது வழியாக அந்த வட்டியை வேகமா திருப்பி தூக்கி அடிக்க வைக்குது கோவத்துல. அதை செஞ்சு பண்றதை அவங்க அப்படியே கிளியரா எழுதியிருக்கிறாங்க. அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு பண்றது, ஆஹ் என்ன சொல்றது, ஃபோர்ஸ்டு செக்ஸுக்கு நோக்கி நகர்த்துறது, செல்ஃப் எஸ்டீம் வந்து குத்தி குத்தி காட்டி கேளிக்கைக்கு உருவாக்கி இதை ம், பண்றது, இதன் வழியாக இவர்களுடைய வட்டி விகிதத்தையே கூட்டுறாங்கிறாங்க. அப்போ ரீபே பண்ண வேண்டிய அமௌண்ட் கூடிடுது அங்க. இது வந்து மூணாவது கேபிட்டலிஸ்டிக் பேட்ரியார்கி சொசைட்டில இந்த என்ன சொல்றது, அந்த அந்த வார்த்தை தான் மறுபடியும் எனக்கு ஞாபகம் வருது. ரீபேமெண்ட், பிரைமரி டிசிப்ளின் ஆஃப் ரீபேமெண்ட், அது வந்து எதை பொறுத்து இருக்குன்னா டிசிப்ளின் ஓவர் விமன் பாடி. இதை வச்சு ரீபேமெண்ட்டை வாங்கிக்கிறாங்கங்கிறாங்க. நம்ம வந்து ரீபேமெண்ட்ன்றது கிரெடிட் ஒர்த்திங்கிறது சம்பளம் வக்கீல வரணும், இங்க வந்து எமோஷன்ஸை வச்சு வருது. அதனாலே அதிக கடனை வந்து இவங்க பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு, குறிப்பா மைக்ரோ கிரெடிட்ஸ் வந்து இதை அதிகரிக்குது. மைக்ரோ கிரெடிட் சமூகத்துல நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுதுன்னு ஆய்வுகள் பண்றாங்க. ஆனா அந்த மைக்ரோ கிரெடிட்ஸ் எல்லாமே என்னன்னா, அந்த பொம்பளைங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறதே அவங்க அசிங்கப்பட்டுன்னு எங்கேயாவது இன்னொரு கடனை வாங்கி ஒரு கடன் அடைக்கிறது அப்படின்னு போறாங்க. இது கிடைக்காத பட்சத்துல ஃபாரின் டோனர்ஸும் ஒரு இடத்துக்கு போய் நிக்கிறாங்க. கடன் இல்லாம போய் கையேந்தி நிக்கிற இடத்துக்கும் ரொம்ப நகர்றாங்க அப்படின்றத மூணாவது சாப்டர்ல வந்துடுறாங்க. இந்த கில்ட், ரெஸ்பெக்ட்ல இருந்து கில்ட் நோக்கி நகர்த்துறது ஒரு சாப்டராகவே எழுதியிருக்கிறாங்க. என்ன சொல்றது, ரெஸ்பெக்ட் டு கில்ட்னே அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதுல அஹ், நிறைய புத்தகங்களை வந்து இதுல ரெஃபர் பண்ணிருக்காங்க. தனியாவே சொல்லாமல, இதுல இவங்க இப்ப சொல்லியிருக்கிற புக்கோடைய ரெஃபரன்ஸுக்கு நம்ம ஒரு தனி இதுவே வைக்கலாம். குறிப்பாக இது அனைத்தும் ஒரு ஸ்டேட்டால இருந்து தொடங்குறாங்க. ஆனா பல இடங்கள்ல இருக்கு, அந்த சாதி ரீதியாகவும் அந்த புத்தகத்தை நகர்த்துறாங்க. பெரும்பாலும் இந்த தென்னார்காடு மாவட்டங்கள்ல தான் இந்த மூணு சாப்டரும் வருது. ஒண்ணு வந்து என்ன சொல்றது, இன்டெப்டட், அது செக்ஷுவாலிட்டியில எப்படி இருக்கு, இன்டெப்டட் கின்ஷிப்ல எப்படி இருக்கு, இன்டெப்டட் கேபிட்டலிசத்துல எப்படி இருக்குன்னு மூணு சாப்டரா பிரிச்சுக்கிட்டு எழுதுறாங்க. ஒரு 235 பக்கம் கொண்ட ஒரு புத்தகம், ஒரு விரிவான புத்தகம் தான். அவ்வளோ சீக்கிரம் சிங்கிள் ரீடிங்லாம் படிக்க முடியாது. நிறைய இடங்கள்ல எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆன ஸ்டோரிஸ் இருக்கு. இந்த பாடி அப்ஜெக்டிஃபை பண்ணி பணம் பறிக்கிறதையோ, அவர்களை நடுரோட்ல கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறதையோ, செக்ஸுக்காக அவங்கள வம்பிழுக்கிறதையோ, இதை நேரடியாக கண்கூடாக இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல செஞ்சிருக்கேன். நான் அதுவும் ஆற்காடு மாவட்டத்துல ஒரு காலத்துல இருந்தது. இதை சந்திச்சதுனால இந்த புக்கு ரொம்ப
அந்த விமன் ஹுட் அப்படிங்கிறதுல இருந்து அந்த விமன் ஹுட்ல இருந்து நகர்த்தி அவங்கள பாடியிலேயே அப்ஜெக்டிஃபை பண்ணி கடனை ரீபேமெண்ட் மட்டும் இல்லாம அந்த ஜக்லிங் ஜெப்டை நோக்கி நகர்த்துறது. கடனுக்கு கடன், கடனுக்கு கடன், கடனுக்கு கடன் வாங்கி ஒரு கையேறு நிலையில நீ வந்து என்ன சொல்றது, உன் உடம்ப தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிற இடம்ன்றது அதிகரிச்சிருக்கு. ரீபேமெண்ட் ஆஃப் தேர் டெப்ட் அண்ட் தேர் ஃபேமிலி டெப்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து சமாளிக்கும் போது அவர்கள் வருவாய்க்கும் இவர்கள் கடன் அடைக்கிறதுக்கும் 15% வித்தியாசம் இருக்கு. 20% சம்பாதிச்சா 35% கடன் அடைக்கிறாங்க. இப்போ அவ்வளோ உழைக்க வேண்டியிருக்கு, எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அசிங்கப்படுத்துறோன்ற ஒரு வார்த்தையோ இல்லை உன்னை படுக்க கூப்பிடுறோம் அப்படிங்கிறது நேரடியாக எழுதுறாங்க. எதையும் ஒழிச்சு மறைச்சு எதுவுமே எழுதல. கிராமத்தில் என்ன வார்த்தையை பேசுவாங்களோ அதை வந்து நேரடியாக எழுதுறாங்க. இதை ஒரு சாப்டர்ல ஸ்ரீலங்காவை பத்தி எழுதுறாங்க. ஆஹ் என்ன சொல்றதுன்னா, நம்மகிட்ட 3 தான் இருக்கு அப்படின்னு ஸ்ரீலங்கால 2013 பேசியிருக்கிறாங்க போல ஒரு மாநாட்டுல. ஒண்ணு ரத்தம், இன்னொன்னு உயிர், இன்னொன்னு கடன். அப்போ உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னா உடம்ப வித்து தான் பிழைக்கணும் அப்படின்னு ஒரு மாநாட்டிலேயே அவனும் பேசியிருக்கான். அந்த அந்த கோபம் அதுக்கப்புறம் இல்லெஜிட்டிமேட் டெப்ட் சம்பந்தமான விஷயமா உருவெடுத்து அதுல இருந்து மீளணும்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த 2013 அப்புறம் நிறைய ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட் உருவாகி இவனுங்க நம்மள இது மாதிரி பேசி பேசியே நம்மளை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ஒரு சாப்டர்ல அந்த அந்த ஸ்ரீலங்கா மக்கள் அந்த 2009 அப்புறம் நிறைய சமாச்சாரம் நமக்கு தெரியும். ஆனா 13 வாக்குல ஒரு கூட்டத்துல இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் காடமும் உடம்பும் ரத்தம் தான், உயிரும் ரத்தம் உடம்பும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்ல அப்படின்னு சொல்லி போராடி இந்த இல்லெஜிட்டிமேட் அபாலிஷன் ஆஃப் இல்லெஜிட்டிமேட் டெப்ட் அப்படின்னு 2014 இருந்து பெரிய கோஷமிட்டு அந்த கடன்ல இருந்து இந்த உடம்பையும் இந்த பெண் உடலையும் கடனையும் கனெக்ட் பண்ணதுல இருந்து மீட்டிருக்கிறாங்க. அதற்கு துணையா இருந்த தேசம், அவர்களுடைய கேம்பெயின்ஸ், அவர்களுக்கு துணை நின்ற ஸ்காலர்ஸ், இவங்க எல்லாரையும் மென்ஷன் பண்ணி ஒரு சாப்டர் வருது. வாட் டஸ் த ஃபியூச்சர் ஹோல்ட் அப்படின்ற ஒரு சாப்டர்ல ஒட்டு மொத்தமா இந்த புக் வந்து நிறைய இம்பாக்ட் பண்ணிருக்கு. கட்டாயம் வாக்கம். இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரி மாதிரி நான் சொன்ன மாதிரி இருந்தாலும் 20 வருஷமா ஃபாலோ பண்ணி இருக்காங்க. அதனால கொஞ்சம் பொறுமை வேணும். இதெல்லாம் இப்ப நடக்குதா அப்படின்னு இந்த சில நேரத்துல இப்பெல்லாம் கிடையாதுங்க பாரு நம்ம நீயான கோபிநாத், இப்பெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு பாருல, அந்த மாதிரி இதை தட்டி கழிக்க முடியாது. கொஞ்சம் பொறுமையா படிச்சோம்னாக்கா இந்த 20 வருஷமா இந்த ஷிஃப்ட் நடந்து இங்க எங்க வந்து நிக்கிறோம், என்ன எட்ஜில் நிக்கிறோன்றத புரிஞ்சுக்க அந்த புத்தகம் ஓடும்னு நினைக்கிறேன் நான். இதான் நான் படிச்ச வகையில உள்வாங்கியிருக்கேன். நான் படிக்க ஆரம்பிச்சு நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு சுலபமா படிச்சிட முடியாது இந்த புத்தகத்தை. நிறைய இடங்கள்ல வந்து அப்படியே நிக்க வைக்கிறது நம்ம வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு புத்தகமா தான் அந்த புத்தகத்தை பார்த்தேன். இந்த நியோ லோக்கல்ஸ்ன்றதும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஏதோ ஒரு சாய்ஸ்னால வரல, ஆனா ஒரு ப்ரொட்டஸ்ட்னால ஒரு டிசன்ட்னால மக்கள் இங்க வந்திருக்காங்க அப்படின்றத மையப்படுத்தி தான் வந்து எழுதுதே தவிர அதுல ம், இருந்து வரல. ஏன்னா இவங்க சயின்ஸ்ல இருந்து வர்றதுனால ம், என்விரான்மெண்டல் மூவ்மெண்ட்டையே சயின்ஸ்ல இருந்து பாக்குறவங்க பிளஸ் ம், அந்த சயின்ஸோடைய பின்னணியை வந்து எப்படி பாலிடிக்ஸ் வந்து நிர்ணயிக்குது அப்படின்னு ம், சொல்றத வந்து முழுக்க முழுக்க இப்ப வந்தனா சிவா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுல ஆணித்தரமா வந்து அந்த டெக்னோஃபீலியான ஒரு வார்த்தை ஒண்ணு உபயோகிக்கிறாங்க அவங்களுடைய ஆமா புத்தகத்துல. ஆமா. டைட்டில் இது டைட்டில் அது. டெக்னோபிலியா. ஆமா, டெக்னோபிலியா. டெக்னோஃபீலியான்ற அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தி அடிக்கிறாங்க. இவங்க வந்து அப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா அதை பேசலைன்னாலும் அந்த அறிவியலை வந்து நகர்த்தக்கூடிய ரெகுலேஷன் மெக்கானிசமும் பாலிசி மேக்கிங் பாடியும் அதனுடைய பிரச்சனைகள் என்னவா இருக்கு, எப்படி வந்து கம்பெனிகள் வந்து முழுக்க முழுக்க லாபத்தை நோக்கி போறதுனால அவங்க அதை நிர்ணயம் பண்றதுனால மக்கள் ம், வெறுத்து போய் மேலும் மேலும் வந்து அதிகாரத்தை வந்து மையப்படுத்தக்கூடிய ம், தலைவர்களை நோக்கி போறாங்க. இதனால ஏதான வந்து விடிவு கிடைச்சிடாதா அப்படின்னு போறதுக்கான வாய்ப்புகள் உலக அளவில் அதிகரிக்குது. அது ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த லோக்கலைசேஷன் வந்து தொடர்ந்து வந்து நடந்துட்டே இருக்கு அப்படின்றத வந்து சித்தரிக்கிற மாதிரி இவங்க எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு ஜேர்னலிஸ்டா, ஒரு சயின்டிபிக் ஜேர்னலிஸ்டா இருந்து
தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை ஒரு தீவிரமா அதை பத்தி நான் என்னோட வாழ்க்கை இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க எழுதியிருக்கிறது வந்து நம்ம அந்த இவர் வெங்கி எழுதியிருந்தார் இல்லையா, அவருடைய புத்தகத்துடைய அறிமுகத்துல எழுதியிருப்பாரு. ம். எனக்கு இவ்வளவு வயசாகுது ம்ஹும். அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்தி பர்சனலா தான் ஆரம்பிச்சிருப்பாரு. ஆமா ஆமா. அதே மாதிரி இவங்களும் வந்து அந்த பர்சனல் டச்சோட எழுதியிருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கு. அதே சமயம் உலக அளவுல அவங்க வந்து எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி எழுதியிருக்கிறது. ஒரு இந்திய பத்திரிகையாளராக உலக அளவுல நடக்கக்கூடிய மாற்றங்களை ஒரு இந்திய லென்ஸ்ல இருந்து பார்க்கிறது, அவங்க வந்து உலகமயமாக்கத்திற்கும் ஒரு உள்ளூர் மயமாக்கலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை அந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸை மையப்படுத்தி சொல்லி இருக்கிறது இந்த புத்தகத்துடைய முக்கியத்துவம் நான் பார்க்கிறேன். ஆஹ் இதுதான் வந்து என்னுடைய இறுதி கருத்தாக சொல்லிக்கிறேன். இந்த இன்டெப்டட் உமன் படிக்கிறவங்க ரொம்ப குறுகிய மனப்பான்மையில படிச்சாங்கன்னா சில விஷயங்களை சிக்கிப்பாங்க. ஏன்னா ம். நிறைய இடங்கள்ல இவங்க குறிப்பிடுற பெண்கள் வந்து தலித் பெண்களா இருக்கிறதுனால இவங்க எப்படி எடுப்பாங்கன்னா அந்த ஆப்டிடியூட் கொஸ்டின் மாதிரி தலித் பெண்கள் எல்லாம் இப்படிப்பட்டவங்களான்ற அந்த சித்தரிப்புக்குள்ளாம் போனாங்கன்னா இந்த புரிஞ்சிக்கவே முடியாது. ம். பாதிக்கப்பட்ட பெண்கள்ல தலித் பெண்களாக இருக்கிற பட்சத்துல இது என்ன மாதிரி டைனமிக்ஸை உருவாக்குதுங்கிறத தான் எழுதுறாங்க. அதுலயும் நிலமற்ற விவசாய பின்னணி உள்ள கிராமங்கள் எழுதுறாங்க அவங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு கிராமம்னும் போது வேற வாய்ப்பும் இல்லை வேலைக்கு, நிலமும் இல்லைன்னும் போது கூலி வேலை தான். கூலிய வேலையை வச்சு இந்த ஜக்லிங் டெப்ட்லாம் கொடுக்க முடியுமான்னு தெரியல. கடனுக்கு கடன் கடனுக்கு கடன்லாம் கொடுக்க முடியுமான்னு தெரியல. இப்போ இதை இப்படி ஒரு தட்டையான பார்வையோட அந்த புத்தகத்தை அணுகுனாங்க இது உள்ள நுழையவே முடியாதுன்றது என்னுடைய கருத்து. ஆனா எல்லாரும் புத்தகத்தை வாங்கி வாசிங்க. வெறும் பாட்காஸ்ட்ன்றது அறிமுகம் தான், கொஞ்சம் ம். விரிவா பேசினாலும். ஆனா புத்தகத்தை வாசிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். அஹ் காட்டை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்ப்போம் அடுத்த ஒரு புத்தகமோ ரெண்டு புத்தகமோ இருக்கு. ஏன்னா நாங்க பேச வேண்டியது பாக்கி இருக்கு. ஆமா, பேசணும். நீங்க நன்றி. சொன்ன மாதிரி இன்னொரு சீசன் கூட பேசலாம். அந்த அளவுக்கு புத்தகங்கள் நிறைய புதுசா வந்தது நாம சுவாரஸ்யமான வந்து. புத்தகங்கள் இப்ப வர்றது வந்து வித்தியாசமான புத்தகங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது முன்பெல்லாம் வந்து ஆய்வுகள்னா ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள்ளேயோ அல்லது ஒரு சமூக கட்டமைப்புக்கு ஒரு சிந்தனையுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் வந்து புத்தகங்கள் எழுதப்படும். ம், இப்போ எழுதக்கூடிய பல பேர் வந்து அது மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் லைனையோ ஒரு இதையோ விட்டுட்டு அதிலிருந்து மாறுபட்டு வித்தியாசமாக எழுதணும் அப்படின்னு நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிருக்கிறது மிக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதுல அஃப்கோர்ஸ் வந்து நமக்கு வந்து எது ரெலவெண்டா இருக்கு எது ரெலவெண்டா இல்லைன்றது வந்து ஒரு crowded புத்தகம் நிறைய புத்தகங்கள் வரும்போது அது கொஞ்சம் நாம தான் சிந்திச்சு நமக்கு எது வந்து நம்ம வேலைக்கு எது உகந்தது, நமக்கு வந்து நம்ம புரிதலை வந்து அதிகப்படுத்துற ஆழப்படுத்துறது எது, நம்மளுடைய உலக பார்வையை விரிவுபடுத்துறது எதுன்றதை நாம தான் சிந்திச்சு படிக்கணும். தொடர்ந்து பேசிட்டே இருப்போம். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம். சந்திப்போம்.